how are you today? I hope you guys are doing good. So today we're going to be making a vegetarian food item. So it's going to be Rava Upma. A lot of Indians eat it, Sri Lankans eat it, like everyone eats it. We eat it as well. So we're going to show you how to make it. So come follow with us. இன்றைக்கு ரவா உப்புமா செய்ய போகிறேன். நான் என்னென்ன செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்க. ரவை வந்து 300 கிராம் எடுத்திருக்கிறேன். இது வறுக்க போகிறேன் சட்டியில் போட்டு. இது மீடியம் ஹீட்டில் வச்சு வறுக்கிறேன் ரவை. இப்போ நீங்கள் கூட விட்டீங்கன்னா எரிஞ்சு போகிறோம். இது வந்து நம்மள 7 நிமிஷம் காணும் பறக்க. ரவை வந்து வறுத்துட்டு 7 நிமிஷம் காணும் பறக்கிறதுக்கு. இது வந்து வறுத்தவன ஒரு வாசமாக இருக்குது. வாசம் வேறு கலரும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. ப்ரௌனாக வந்து இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட போகிறேன். நெய் வந்து விட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் ரவை உப்புமா, அதனால் விடுறேன். நீங்கள் விரும்பினா விடுங்க. நான் வந்து நெய் விடுறேன்னுக்கு விட்டால் இந்த ரவை உப்புமா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த விடுறேன். ஏழு நிமிஷம் ஆகிட்டுது. நான் இனி இதை செப்பரேட்டாக எடுக்க போகிறேன். எடுத்துட்டு ரவை உப்புமாக்கு நான் வந்து பொரிச்சு போட போகிறேன். ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட், உருளைக்கிழங்கு பொரிச்சு போட போகிறேன். நான் காட்டுறேன் பொரிக்க. ரவை உப்புமா செய்கிறாக்கும் உருளைக்கிழங்கு எடுத்தேன். உருளைக்கிழங்கு வந்து உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இது பொரிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு மாதிரி கேரட்டையும் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். அதுக்கும் வந்து உப்பு தூள் பிரட்டி வச்சுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன். உப்பு தூள் போட்டு பிரட்டினா தான் உப்பு மாவுக்கு சாப்பிடுக்க டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி கத்திரிக்காயும் வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கும் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு 1/4 டீஸ்பூன் தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். பிரட்டி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் பொரிக்கத்தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டி எண்ணெய் விட்டு வச்சுக்கிறேன். கிழங்கு பொரிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பொரிய விட்டுறாக்க ஒரு 5 நிமிஷம் காணும் பொரிகிறதுக்கு. இது உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு இதை எடுத்துட்டு அப்புறம் திருப்ப கரட்டையும் பொரிச்சு எடுக்கணும், கத்திரிக்காயும் பொரிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு உப்பு மாவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரவை உப்பு மாட்டு இந்த கிழங்கு, கத்திரிக்காய், கரட்டெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக பொரிக்கிறது, ஒன்றா பொரிக்கக்கூடாது, தனியாக பொரிக்கணும். பொரிக்க போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. உருளைக்கிழங்கு பொரிச்சு கொண்டிருக்கிறேன். நெறிய விடக்கூடாது, அளவாக பொரிக்கணும். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு நான் எடுக்க போகிறேன்னா இந்த பேப்பர் டவல் எடுத்தால் எண்ணெய் உறிஞ்சிடும். அந்த வடிவா படிச்செடுக்கணும். உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுத்துட்டு கேரட் பொரிக்க போகிறேன். எரிய விடா பார்க்கணும். நான் சின்ன துண்டாக தான் வெட்டி பொரிக்கிறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் காணும் பொரியிறதுக்கு. உருளைக்கிழங்கும் பொரிஞ்ச 5 நிமிஷம், இதுவும் 5 நிமிஷம் காணும் பொரியிறது.
கேரட் பொரிஞ்சிட்டு நான் எடுக்க போகிறேன். கத்திரிக்காய் பொரிக்க போகிறேன். பொரிக்க பார்த்தாவ தான் நம்ம பொரிக்கணும். கத்திரிக்காய் வந்து கடைசியாக பொரிக்கணும். நீங்கள் உருளைக்கிழங்கு எல்லாம் கரட்டு முதல் பொரிக்கணும். கத்திரிக்காய் கடைசியாக பொரிக்கும். அது கெதியில் பொரிஞ்சிடும் கத்திரிக்காய். உப்புமாக்கு உங்களுக்கு இப்படி பொரிச்சு போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெங்காயம், கடுகு, பெருஞ்சீரம் வதங்கிக்க இதற்கு உருளைக்கிழங்கு, கரட்டு இதெல்லாம் சின்ன சின்ன துண்டு துண்டாக நல்ல மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து வெங்காயம் இதோட வதக்கி அப்படின்ற உப்புமா செய்யலாம். இப்படின்னு செய்யலாம். கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டுது நான் எடுக்க போகிறேன். நல்ல எண்ணெயை வடிச்சிடுங்க இதில் பேப்பர் டவலில். ரவை உப்புமாக்கு எல்லாம் நான் பொரிச்சு வச்சிருக்கிறேன். இனி ரவை உப்புமா தாளிக்க போகிறேன். எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் தாளிக்க போகிறேன். அரை டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். நீங்கள் விரும்பினா உளுத்தம்பருப்பும் போடலாம். உங்களுக்கு விருப்பம் உண்டா? நான் கடலைப்பருப்பும் கடுகும் தான் போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன் கலராக வரணும். இனி வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்னனா. இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்ல சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். செத்தல் மிளகாய் வந்து சோப்பு செத்தல் மிளகாய் 4 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கக்கூடாது. இதுக்கு உப்புமா சாப்பிடக்க கடி வரணும். அப்போ கொஞ்சம் அரைவாசி வதங்கினா காணும். வெங்காயம் வதங்கிட்டது. நான் இனி இந்த ரவை வந்து இதால் இந்த கப்பால் 1 கப் எடுத்தேன்னா அப்போ தண்ணி வந்து இதால் 2 கப்பு தண்ணி விடணும். ஒரு கப் விடுறேன். ரெண்டு கப் தண்ணி. தண்ணி இதோட கொஞ்சம் தேங்காய் பால், நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் விடுறேன். இந்த டேபிள் ஸ்பூனால் 6 டேபிள் ஸ்பூன் பால் விடுறேன். தேங்காய் கோகனட் பால். பால் இல்லாமல் விட்டாச்சு. நீ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம்.
உப்பு வந்து இதில் 1 டீஸ்பூன் போடுறேன். நான் அதை கத்திரிக்காய் கிழங்கு கரெக்டுக்கு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி பொறிக்க அதாவது 1 டீஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் ரவையை போட்டு கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணணும். உப்பெல்லாம் போட்டுட்டு நீ மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிச்சிட்டுது. நான் இனி ரவை போட்டு கிண்ட போகிறேன். அடுப்பு வந்து லோவில் விட்டு தான் நீங்கள் கிண்டணும். என்னென்னு சொன்னால் எரிஞ்சு போடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு வந்து நான் லோவிலாம் விட்டுருக்குது. விட்டு இந்த தண்ணி வற்றும் வரைக்கும் நாங்கள் இப்போ கிண்டி கொண்டிருக்கோம். இங்கே மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சி போடும். நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுது. நல்ல இதாக வந்திருக்குது. இனி வந்து நான் அந்த பொரிச்சு வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அடி பிடிக்காமல் அந்த அடுப்பை வந்து லோவில் விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் மூடி விட்டால் நல்ல இதாக இருக்கும். உதிரியாக ஏன்னா சரி ரெடியாக வந்துட்டுது. நான் இனி இந்த மிரக்க பொரிச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ரெடி ஆகிட்டது. இது வந்து நீங்கள் சும்மா கறிகள் இப்படியே சாப்பிடலாம் சுட சுட. இல்லாட்டி இதுக்கு கறி இல்லை தேங்காய் சட்னி வச்சுன்னு சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் இன்னொரு சமையலில் சந்திப்போம். நன்றி, பாய்.